சென்னை உட்பட தமிழகத்துல பெரும்பான்மையான இடங்கள்ல தாவேகா முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சார் பாக்குறது? மக்களோட தீர்ப்பு எப்படி பாக்குறது? மக்கள் வேற பாத்தீங்களா, இந்த தளபதி வந்து லைலா காலேஜ்ல சர்டிபிகேட் வாங்க போறாரு. ரோட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு மாசு, எவ்வளவு இது. நாங்க அநியாயங்க. ரெக்கார்ட் பிரேக் சார், ரெக்கார்ட் பிரேக்ஸ். இந்த மாதிரி லீடர் கிடைச்சதெல்லாம் தமிழ்நாடு கொடுத்து வச்சிருக்கணும் சார். துறைமுகம் தொகுதியில நடந்தது என்ன சார்? துறைமுகம் தொகுதியில தான் சொன்னேன்ல, இந்த சேகர் பாபுன்றவர் வந்து இது வச்சுட்டு எனக்கு வந்து கொண்டுடுவேன்னு சொன்னாரு. அதுக்கு இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அப்போ போலீஸ் அவங்க பின்னாடி இருக்குன்னு தான் அர்த்தம். சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக ஆச்சு, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தான் எனக்கு பிஎஸ்ஓ 2 பிஎஸ்ஓ போட்டிருக்காங்க பாருங்க, கன்மேன் போட்டிருக்காங்க. அப்போ நடந்தனால தானே போட்டிருக்காங்க. அப்போ அது மேலே ஏன் எஃப்ஐஆர் போடல? ஒன்றும் நடக்காத சைக்கிளில் பைக்கில் போகிறோம், சின்ன இதெல்லாம் எஃப்ஐஆர் போடுறாங்க. இவருக்கு போகிறதுக்கு என்ன அமைச்சர்ன்ற அகங்காரமா? அதனால் வந்து அதுதான் கடவுள் காமிச்சிட்டார், ஆட்சி மாற்றத்தை உண்டாயிட்டார். இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவரும் தோக்க வச்சிட்டார். எல்லாம் கடவுள் செயல் தான். இனிமேல் தமிழ்நாடு மக்கள் நல்லா இருப்பாங்க. அரசியலே எங்களுக்கு கிடையாது, யாரை திட்டது போடுறதா எங்கள் அரசியல் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும், அது ஒரே ஒரு குறிக்கோளை தான் இறங்கினாரு. இனிமேல் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறார் பாருங்க. சென்னை திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க, அதே தகர்த்து எறிஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். அது எப்படி நடந்தது? கோட்டைன்னு ப்ரூவ் பண்ணுற அவள் தான். இன்னும் 20-30 வருஷம் தளபதிக்கு அப்புறம் இந்த கட்சி டிவிகேன்றது வந்து எப்படி அண்ணா ஆரம்பித்து வந்ததோ, எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் இனிமேல் டிவிகே தான் ஆட்சி அமைக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லது பண்ணுறனால மக்கள் மறக்க மாட்டாங்க. மக்கள் எதுக்குன்னா எதிர்பார்க்குறாங்க, பேசிக் நீட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ரோடு, லைட்டு, கரண்ட்டு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல். இதை வந்து தலைவர் பண்ணிட்டாலே மக்கள் எப்படி மறப்பாங்க? இப்போ குடும்பமாய் பார்க்கணும், மறப்பாங்களா? அதனால் காலம் மொத்தம் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் 100 வருஷம் கழிச்சு எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் அந்த டிவிக்கு அப்படி நிலச்சி நிற்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி பார்த்தீங்கன்னா, முன்னிலையை பார்த்தீங்கன்னா, மக்கள் அவங்க வீட்டிலிருந்து வந்த வேட்பாளர்களை கொண்டாடுற மாதிரி விஜயை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மொமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, வீட்டில் ஒருத்தராக இருக்காங்க, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் உண்மை. அவர் தான் சொல்லிட்டாரா, தம்பியா அண்ணனா எல்லாம் சொல்லிட்டாருங்களே, அதுதான் காரணம் சார். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பிரேக் சார், ஸ்வீப் அடிக்கிறதுலாம் ரெக்கார்ட் பிரேக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, 10 சீட்டு வராது, 2 சீட். எவ்வளோ விஐபிஸ் எங்களை பேசுனாங்க, 2 சீட்டு வரும், 3 சீட்டு, அவரே ஜெயிக்கிறது கஷ்டம், இப்படிலாம் பேசுனாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் மௌன புரட்சி தானே இது. இப்போ அண்டர் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க சார், வெளியே தெரியாது எப்பயுமே. அந்த மௌன புரட்சி வெடிக்கும் போது தான் தெரியும், அது வெடிச்சது தான் இது. துறைமுகம் தொகுதியில் நடந்தது தொடர்பாக வழக்கு ஏதோ போட போறீங்களா? இதை பற்றி ஏதாவது சட்ட நடவடிக்கை கொடுத்துட்டேன், இன்னும் எஃப்ஐஆர் போடலை. அவங்க தான் எடுக்கணும். நான் எதுவும் ப்ரெஷர்லாம் பண்ண முடியாது. சட்ட பிரகாரம் என்ன பண்ணுமோ அவங்க பண்ணட்டும். எலெக்ஷன் எப்படி சார் நடந்துச்சு? எலெக்ஷன் தான் சொல்கிறேன், அராஜகம் பண்ண நாங்கள் விடலை. நாங்கள் ஃபுல்லாக அட்வொகேட்ஸ் போட்டு அது பண்ண விடல. பிஃபோர் வந்து அவர் பண்ணி எங்கள் ஆளுங்களை மிரட்டி வர வைக்காமல் பண்ணி அந்த டிமாரலைஸ் பண்ணார் எங்களை. க்ரௌடு வந்து பப்ளிக் பார்த்தா அப்போ எங்கள் பின்னாடி நிறைய சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த காமன் பீப்புள் மாறுவாங்க இல்லையா, அதை வந்து தடுக்கணுதுக்காக மிரட்டி எங்களை 1500 2000 பேர் வர்றவங்களை அப்படியே குறைச்சிட்டே வந்தார். இது அவர் பண்ண முதல் தப்பு. எல்லாரும் மிரட்டி வர வைக்கிறது. எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு ஆள் நின்றுருக்கு, அவரை போய் வாடா வெட்டிடுறேன், மூஞ்சி சதிச்சிடுறேன்னார். அவங்க ஒய்ஃப் வந்து ஓன் அழுவுது, சுற்றி போலீஸ் நிற்குது, ஒரு 150 போலீஸ். நான் அங்கேருந்து போகிறேன். அப்போ எல்லாம் கேண்டிடேட் போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க. எனக்கு எம்எல்ஏ தோத்தாலும் பரவாயில்ல, எனக்காக இருந்த மக்களை திட்டமோ நான் போவேன்னு நம்ம கேண்டிடேட்டாக நானே போனேன். ஆக்சுவலாக கேண்டிடேட் போகக்கூடாது, ஏன்னா வாய் விட்டு ஏதோ பிரச்சனை ஆகிடும். எலெக்ஷன் டைமு, ஓட்டிங் டைமு ஒரு 11-12 மணி. அப்போ நான் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஓட்டிங் போடுறதுனால போகக்கூடாதுன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, தோத்தாலும் பரவாயில்ல போய் நின்று அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் கேட்டேன், எதுக்கு சார் நீங்களாம் இப்படி சட்டை போட்டுட்ருக்கீங்க, உங்கள் முன்னாடியே வெட்டுவேன்னு சொல்கிறான். அந்த அம்மா அழுவுது. யாராவது சோமோட்டாவோ ஏதாவது முடிவு எடுத்தீங்களா அப்படின்லாம் கேட்டோம். என்னால் முடிஞ்சது ஃபைட் பண்ணிட்டு வந்தேன். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. சேகர் பாபு வந்து ரவுடிசமே அடிமை சாசனம் வச்சுருக்கிறது மாற்றத்துக்கு ஒரு ஆள் வந்து தளபதி அமிச்சிட்டாருன்ற நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால் மேற்கொண்டு இப்போ நாளைக்கு நன்றி சொல்ல போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் வின் பண்ணவங்களே இப்போ நன்றி சொன்னதில்லை. நான் தோத்தவன் புதன்கிழமை சாயந்தரத்துலேருந்து நன்றி சொல்ல போகிறேன். அதனால் தொகுதிக்கு இல்லை, என் தொகுதிக்கு போக போகிறேன். எனக்கு போட்டாங்களே சார், 35,000 பேர் போட்டு அவங்க நன்றி கடன் சொல்லணும்ல சார், புரியுதுங்களா? தளபதியை மீட் பண்ணீங்களா? தளபதி ஏதாவது பேசினாரா? வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு அப்புறம் எப்படி ஏதாவது மன ஆறுதல் சொன்னா? வெற்றியாகி இப்போ தான் வந்திருக்கேன். இனிமே தானே பார்க்கணும், இனிமே தான் பார்ப்போம். அவர் இருக்க பிஸி தெரியும். அவர்லாம் என் நினைப்பு இருக்குவான். ஒரு சிஎம் கேண்டிடேட் டைம் அசோக் தோத்துட்டானே அவன் என்ன பேசலாம்லாம் யோசிப்பாங்களா? யதார்த்தமாக யோசிப்பாருங்க. அவர்லாம் ஏகப்பட்ட மைண்டு, மக்களுக்கு என்ன பண்ணணும் ஏது போகணும் நிறைய தாட்ஸ் போயிட்டுருக்கும். இந்த முதல்ல வந்து இப்போ வந்து நன்றி கடன் செலுத்துகிற விஷயம் தான் அவர் தாட் ஓடிட்டுருக்கோம். ஒரு நாளுக்கு அப்புறம் எல்லாம் வந்து செட் ஆகும்போது அதுக்கப்புறம் என் தொகுதியில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அங்கே எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் என்னென்ன பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் தலைமைகள் நான் பேசுவேன். தப்பான ஆளை நான் விடவே மாட்டேன், கரப்டட் ஆளை விடவே மாட்டேன். கரப்டட்னா எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் கரப்ட் பண்ணாலும் தப்பான ஆளும் எவ்வளோ பேர் பதவியில் இருந்தாலும் தகுதியில் முறையிட்டு அது நடவடிக்கை எடுக்க வைப்பேன். மெஜாரிட்டி நான் எனக்கு ஒரே ஒன்று தான்,
நீ கரப்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ, அதுக்கெல்லாம் நான் ஆக்ஷன் எடுன்னு சொல்லலை, லெட்டர் கொடுக்கல, ஒன்றும் இல்லை. மக்களை அடிமையாக வைக்கணும்னு நினைக்காது. டேய் வா போ டி. அந்த ஒரு லேடி ஒன்று போயிட்டுருக்காங்க, ஓடுறாங்க, என்னாடியே டிவி கேட்க பண்ணுறேன்னா ஓடுது பயந்து, அந்த ஜாக்கெட்டை பிடிச்சிக்கிட்டான்றார். இதுதான் ஒரு லேடிஸ் கொடுக்குற. அந்த தொகுதியை வந்து நான் பார்த்த பிறகு ஏதோ கிராமத்தில் அந்த சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு வில்லன் இந்த மாதிரி இருந்தது. ஒரு 10க்கு 10 ரூமில் பயந்து போய் ஒளிஞ்சிக்கினா அவர் வராருனவே ஓடிக்கிட்டு, என்ன அராஜகம் சார். அதை பார்த்தோன்னா எனக்கு முடிவே எனக்கு வேகம் வந்தது. என்ன சென்னையில் இவ்வளோ மக்கள் இருக்குது எனக்கு தெரியாது. சென்னையில் இவ்வளோ கஷ்டப்படுறான்றது நான் எங்கள் தொகுதி நிற்கும் போது தான் எனக்கு தெரியும். அதனால் அது மக்கள் அந்த அடிமை சாதத்தை ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன். இப்போயே என் கட்சியில் 5,000-6,000 பேர் சேர்றேன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம், அவர் பயத்தில் இருந்தாங்க. இப்போ அவர் எதிர்த்து நான் கேள்வி கேட்டு தைரியமாக வந்தனால they are supporting me. Thank you.